சரியான நேரத்தில் கிட்டத்தட்ட 20,881 கோடி ரூபாய் நம்ம தமிழகத்துக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நேற்று முன்தினம் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடன் வாங்கியிருக்காரு. இப்படி இருக்க நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே திமுகவினர்கள் முதலமைச்சர் விஜய் அவருடைய எதிர்ப்பாளர்கள் இப்படி நிறைய பேர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு நேற்று முழுக்க அவரை விமர்சனம் பண்ணுறதும் அவரை ட்ரோல் பண்ணுற மாதிரியான நிறையா செய்திகளை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் இந்த 20,000 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் திமுக அவங்க செஞ்ச செயலுக்காக அவங்களுக்காக செய்யப்பட வேண்டிய செலவாக இப்போ நம்ம தமிழக அரசு அவங்களுடைய தலையில் வந்து விடிஞ்சிருக்கு. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த 20,000 கோடி ரூபாயை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த 20,000 கோடி ரூபாய்க்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சமம், மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 20,000 கோடி ரூபாய் கடன் இப்போ எதுக்காக வாங்கியிருக்காரு, இதுக்கும் திமுகவினர்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற புதிய தகவல் ஒன்று தெரிய வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டப்பவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொன்னார். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு இப்போ 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் கூட கிடையாது, 13 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சு 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடந்த 5 வருஷத்தில் அதை விட அதிகமான கோடி கடன்களை திமுக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். நம்ம எல்லாருமே கூட அதை பார்த்துருந்தோம், அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துருக்க மாட்டோம். இப்படி இருக்க ஆட்சிக்கு வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் முழுசாக 3 மாதம் கூட நிறைவு செய்யலை. அதுக்குள்ளே எதுக்காக இந்த 20,881 கோடி ரூபாய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற அந்த சந்தேகம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி எழதான் செய்யும். இப்போ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக இந்த 20,000 கோடி ரூபாய் கடன், இதுக்கு பின்னாடி திமுக அவங்களுடைய அந்த சதி வேலை, அவங்களால தான் இந்த கடன் வாங்க வேண்டியது ஏற்பட்டுச்சு. 14,000 கோடி ரூபாய் இந்த வாங்கின 20,000 கோடி ரூபாயில் இருந்து 14,000 கோடி ரூபாய் அப்படியே பார்த்தீங்கன்னா திமுக அவங்க செஞ்ச அந்த செலவுகள், அவங்களுடைய அந்த செயலுக்காக நம்ம தமிழகம் சிக்கியிருக்க சிக்கலுக்கான செலவு தான் 14,000 கோடி ரூபாய். அதை நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தூக்கி கொடுத்துருக்காரு 14,000 கோடி ரூபாயை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குதுல்ல, அந்த கடனுக்காக மட்டுமே இப்போ வட்டி கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த வட்டி தொகை தான் பார்த்தீங்கன்னா 14,000 கோடி ரூபாய் வெறும் வட்டி மட்டுமே. அந்த 13 லட்சம் கோடி ரூபாய்க்காக நம்ம தமிழ்நாட்டை காட்டி திமுக கடந்த 5 வருஷத்தில் அவங்க வாங்கி வச்சுருந்த அந்த கடன் சுமை, அந்த கடன் சுமைக்கான வட்டி கட்ட வேண்டியது இருக்குல்ல, அந்த வட்டிக்கு மட்டுமே 14,000 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. அந்த தொகையை கட்டுறதுக்காக தான் இந்த 20,000 கோடி ரூபாயை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்காரு. வாங்கி அந்த தொகையில் பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 கோடி ரூபாய் சொச்சம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு செலவு செய்யக்கூடிய தொகையாக இருக்க போது. மிச்சம் 14,000 கோடி ரூபாய் முழுசாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருக்க தொகைக்கான வட்டி கட்டுறதுக்காக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த 20,000 கோடி ரூபாய் தொகையில் இருந்து செலவு பண்ண போகிற தொகைகள் என்னென்ன அப்படிங்கிற விவரம் வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி பண்ணிட்டு கிழிச்சிட்டு 5 வருஷமாக அவங்க பண்ண ஆட்சி லட்சணத்தின் அதற்காக இப்போ தமிழ்நாடு கட்ட வேண்டிய அந்த வட்டி தொகை மட்டுமே 14,000 கோடி ரூபாய். அதுக்காக தான் இந்த 20,881 கோடி ரூபாய் பணத்தை இப்போ வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழகம் இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. வந்த உடனே கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் ஏற்கனவே நம்ம தமிழக அரசு கஜானாவில் இருந்து இந்த மிகப்பெரிய தொகையை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக அரசை நகர்த்தி கொண்டு போகிறதுல மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படும். ஸோ அந்த சிக்கல்கள் ஏற்பட்டுடக்கூடாது. ஏற்கனவே தமிழக அரசு ஓரளவுக்கு சுமூகமாக நகர்ந்து போயிட்டுருக்கு. அதில் போய் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் பணத்தை எடுத்தோம்னா அது மிகப்பெரிய சிக்கலில் ஏற்படும் அப்படின்னு இப்போ கூடுதலாக 20,000 கோடி ரூபாய் 20,881 கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. உண்மைதான், அந்த கடனை வாங்கியிருக்காங்க, வந்து 3 மாதம் தான் ஆச்சு, இப்படி உடனே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்படி பார்த்தா எவ்வளோ கடன் வாங்குவார் விஜய் அவர்?
அடுத்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை ஏற்றி விட்டுருவாரோ அப்படின்னு தான் நேற்று இருந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சரியான ஒரு செருப்படி கொடுக்கும் விதமாக ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்கல்ல கடன், அந்த கடனுக்கு வட்டி யார் கட்டுறது? அந்த வட்டியை இப்போதைக்கு தமிழக அரசு கஜானாவிலேருந்து எடுத்தால் அது மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். அதனால் இப்போதைக்கு எடுக்காமல் அந்த தொகையை மட்டும், தேவையான தொகையை மட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக இப்போ வாங்குகிறோம். அதுக்காக தான் இந்த 20,000 கோடி ரூபாயை வாங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக அவங்க செய்த செயல், அவங்களுடைய அந்த ஆட்சிக்காக கட்ட வேண்டிய தமிழக அரசு தொகையை தான், அந்த வட்டி தொகையை தான் இப்போ கட்ட போகிறோம் அப்படின்னு இந்த கடன் வாங்கினதுக்கே திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் எதுக்கு வாங்கியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி திமுக அவங்களுடைய செயல் தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த இப்போ நம்ம தமிழக அரசு தரப்புக்கிட்ட இருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப நிச்சயமாக இந்த கடனை விஜய் அவர்கள் வாங்கியிருந்தாலும், தமிழ்நாட்டுக்காக வாங்கியிருந்தாலும், முழுக்க முழுக்க இந்த கடனுக்கு பின்னாடி திமுக அவங்க பண்ண அந்த மோசமான ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறத நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.